ஜாப் பரிதாபங்கள். இந்த மகாராஷ்டிரா மும்பைல வந்து பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா கம்பெனில சுமை தூக்கும் பணியாளர்களுக்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு எதுவும் வந்து பாத்தீங்கன்னா 10வது 12வது வந்து போதுமா? ஆனா அப்படி இல்லாம டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ஒரு 500 1000 பேர் அப்ளை பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 25,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி தொலைஞ்சிருக்கானுங்க. யோசிச்சு பாருங்க, அங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 25,000 பேர், அப்ப இந்தியா ஃபுல்லா வேலை இல்லாம எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கான பேசிக் சொல்யூஷன்லாம் எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல 10th 12th இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கணும். நீ காலேஜ் போகும்போது நிறைய வகையான டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், டாக்டர், மீடியா, லாயல், நீ அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வகையான ஸ்டடீஸ்லாம் இருக்கு. அதுல நிறைய வகையான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு காலேஜே சொல்லியிருந்தீங்கன்னா அவன் பிடிச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஒரு கோர்ஸ் எடுத்துப்பான். அந்த கோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஸ்கில்ஸ்லாம் கத்துட்டு அடுத்த 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி அந்தந்த லைனப்ல வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்டை கத்து கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ஏத்தாப்புல ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் கிடைச்சிருக்கும். பிடிச்ச வேலை, பிடிச்ச சேலரின்னு சொல்லிட்டு அதுல சந்தோஷமா வந்துட்டு இருப்பான். ஆனா அது இல்லாம இப்ப எப்படி இருக்குன்னா நிறைய பேருக்கு என்ன படிக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வேலை எல்லாம் இருக்குன்றது கூட தெரிய மாட்டேங்குது. அதனால சம்மந்தமே இல்லாம படிச்சுட்டு சம்மந்தமே இல்லாம ஜாப்ல போய் உட்காரான். ஆனா அந்த வேலைக்கு படிச்சவன் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. இப்ப சப்போஸ் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சம்பளம் பத்தலன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரெப்ரசன்ட் ஜாப்ல போய் சேர்ந்தேன். ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது மெடிக்கல்னா சயின்ஸ் தானே, சயின்ஸ் பசங்க தானே இருக்கணும். அங்க உள்ள போய் பார்த்தா இன்ஜினியரிங், பிகாம், பிஎஸ்ஏ, பிஎஸ்சின்னு சொல்லிட்டு கண்டமணிக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியுறாங்க. இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சவங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குன்றதே தெரியல. ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா ஒரு ஐடி கம்பெனி போய் சேரிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சவன், பிகாம், பிஎஸ்சி, அப்புறம் எம்எஸ்சி, எம்காம் எல்லாம் பார்த்து பக்கத்து லோவில் உட்காந்துட்டு இருப்பான். பார்க்கவே ஒருத்தருமா கஷ்டமா இருக்கும். ஒருத்தர் 4 லட்சம் கொடுத்து படிச்சுட்டு வந்திருப்பான், இன்னொருத்தர் 2 லட்சம் கொடுத்து படிச்சுட்டு வந்திருப்பான் அதே வேலைக்கு. வயிற்றுச்சலா இருக்கும். இதுக்கான ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் ஆக்ஷன் எடுக்கணும். ஆனா இவங்க என்ன தெரியுமா நடக்குது, ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சினிமா ஆக்டர்ஸ் பத்தி மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுக்குறாங்க. இதுல யார் சிங்கரு, இதுல யார் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர், யார் காமெடியன், யார் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த ஸ்கூல் பசங்களுக்குலாம் இந்த மாதிரி விஷயம் சொல்லி தராங்கன்னு தெரியல. சப்போஸ் ஏஆர் ரஹ்மான் பிக்சர் கூட அங்க இருக்கு, அவர் ஆஸ்கார் வாங்கியிருக்காரு. ஆஸ்கார்னா என்ன, அது எதுக்காக கொடுக்குறாங்க, அதை பத்தி பேசினா கூட பரவாயில்ல. மேட்ச் த ஃபாலோயிங் ஆலியா பட் எதுக்கு, ராஜமௌழி எல்லாம் எதுக்கு? இன்னும் கூட ஒரு சில புக்ல தமனா பத்தி குறிப்பு வரைக்கும்னு சொல்லிட்டு தமனோட டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. தமனா பானினாங்க, தமனோட டேட்டா பத்தி இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இந்தியன் ஆக்ட்ரஸ், ஃபீமேல் ஆக்ட்ரஸ், பாலிவுட், தமிழ் சினிமா வரைக்கும் எல்லாத்தையும் நடிச்சிருக்காங்கன்னு. ஒரு 7வது படிக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. நான் படிக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சி ராணியை பத்தி குறிப்பு வரைக, அதுக்கப்புறம் வந்து கல்பனா சாவ்லா பத்தி ஹிஸ்டரி எதுக்குன்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் வந்து நயன்தாரா பத்தி குறிப்பு வரைக்குன்னு மட்டும் என்கிட்ட கேட்டிருக்கட்டும், வகை வகையா எழுதியிருப்பேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.